உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? படிப்பு, வேலை, இன்னாருக்கு உறவுக்காரங்க, பிள்ளைகளோட வெளிநாட்டு வாழ்க்கை, இப்படி சில நல்ல விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்னு சொல்றாரு. எல்லாரையும் போல படிப்பு, வேலை போன்ற விஷயங்கள் நமக்கும் அவசியம். ஆனா அதையும் தாண்டி ஒரு வித்தியாசம் இருக்கணும். இயேசுவின் அன்புக்கும் வல்லமைக்கும் அடையாளங்களாக அற்புதங்களாக நம்ம இருக்கிறோமா? குடும்பம்ன்றது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஏதேன் தோட்டத்துல முதல் குடும்பம் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததாலதான் இவ்வளவு குழப்பம். நம்ம குடும்பத்துக்குள்ள சாத்தான் நுழைய முடியாதபடி ஜெபமாகிய வேலையை எப்பொழுதும் போட்டு வச்சுக்கணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவா சொன்னாரு. கர்த்தர் உங்களையும் உங்க ஸ்பௌஸ, கணவனை மனைவியை இணைச்சதுக்கும் உங்க பொறுப்புல பிள்ளைகளை கொடுத்ததுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நீங்க கர்த்தருக்கு மகிமையா அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பீங்கன்னா அந்த நோக்கம் நிறைவேறும்.